ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த வைஷ்ணவ எட்டிக்கெட் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து தமிழ்ல சொல்றது அப்படின்னா வந்து எட்டிக்கெட் அப்படின்னா வந்து ஒரு ஒழுங்குமுறை, இல்லைன்னா வந்து ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாக நம்ம வந்து ஜென்ரலா இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறோம் இல்ல ஒரு ஆஃபீஸ்ல இருக்கோம் அப்படின்னா we will try to follow the rules and regulations of that particular place so that நமக்கு என்ன வேண்டுமோ, நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால அதே மாதிரிதான் இந்த நம்ம இந்த இந்த பக்தி பண்ணும் போதோ இல்லை நம்ம வந்து ஸ்லோகா படிக்கும் போதோ சரி, சாண்டிங் பண்ணும் போதோ சரி, சில ஸ்பெசிபிக் விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இது பொதுவா எல்லா இடங்கள்லயும் சொல்லப்படுற நார்மலான ஒரு விஷயமா இருந்தாலும் சிலது வந்து கொஞ்சம் வெளிப்படையா தெரியாது. அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மேனுவல் இது. பட் இந்த மேனுவல் மூலமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எதுக்கு வந்து இப்போ ஒருத்தரை வந்து பிரபுன்னு கூப்பிடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப எல்லாரும் பிரபு, பிரபுஜி இல்ல மாதாஜி அப்படின்றோம் இல்லையா. ஸோ வாட் டஸ் தட் சிக்னிஃபை? யாராவது சொல்ல முடியுமா? So anybody can give it a try. எதுக்கு why are we calling others as Prabhuji and Mataji? Out of respect, Prabhuji. Right, out of respect. அப்புறம் very good. அப்புறம் அவங்க மேல ஒரு மரியாதையா நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக. வேற ஏதாவது? வேற ஏதாவது ரீசன் இருக்கா? இதுவாவே இஸ்கான்ல அப்படிதான் கூப்பிடுவாங்க பிரபு. வேற ஏதாவது ரீசன்? கரெக்ட். பிரபுஜி அப்புறம் எதுக்கு மாதாஜின்னு கூப்பிடுறோம்? இப்போ வந்து லேடிஸ் எல்லாரையும் மாதாஜி. Prabhuji, basically it means you are my master and I am your servant. And the Prabhupada சொல்வார் எப்பவுமே, we are servant for not only for Krishna, we are servant to servant. So அந்த மாதிரி ஒரு இதனால we call them as Prabhuji and Mataji. So correct, you are right, Sunita Mataji. So ideally எப்படின்னா this jivatma is always nityo nityanas chetanas chetananam அப்படின்னு சொல்லும்போது தாசானு தாசானு தாசன் அப்படிங்கிற மாதிரி. So we are always we should have that servitude attitude and servitude mentality irrespective of whether it is for the Supreme Lord or for the Vaishnavas or for any of the senior persons for whom we are trying to show respect. Okay, so அதனால the Prabhu அப்படிங்கிறது வந்து அதனால it indicates I am just a servant of you. It can be anybody. ஸோ எங்கேருந்து கொண்டு வந்தது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சாஸ்திரங்கள்லையும் இது எப்படி ஏன் பிரபு அப்படின்னா, எல்லா சாஸ்திரங்கள்லையும் ஹஸ்பண்ட வந்து வைஃப் வந்து பிரபு அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. புக்ல எல்லாம் பார்த்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்தீங்கன்னா வந்து பார்வதி தேவி வந்து சிவபெருமான கூப்பிடுறதே அப்படிதான். ஏனோ பாயுரோ நகனோர் விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பண்டிதே பண்டிதே நித்யம் ஸ்ரோது மிச்சாமஹம் பிரபு அப்படிதான் கேட்பா. பார்வதி யுவாச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்வதி யுவாச்ச அப்படின்னா பார்வதி தேவி வந்து சிவபெருமான் கிட்ட கேட்கறது, எந்த விஷயம் எதை வந்து செய்தால் நல்ல பயன் நற்கதி நல்ல இது நல்ல கிடைக்கும். கேனோ பாயிரோ விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம், விஷ்ணுவோட நாமத்தை வந்து 100 இது சொல்றதுக்கு என்ன வழிமுறை, அதுல ஏதாவது ஈஸியான சுலபமான வழி இருக்கா? ஸ்ரோது மிச்சாம் யம் பிரபு, ஸ்ரோது மிச்சாம் அகம் பிரபு, எனக்கு சொல்லுங்கள் பிரபு அப்படின்னு சிவபெருமானை கேட்க, சிவபெருமான் உங்களுக்கு உடனே என்ன சொல்றார்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மதுரமே சஹஸ்ரநாமதத்துல்யம் ஸ்ரீராம நாம வரானே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிதான் வந்து நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் எல்லா இடங்கள்லையும் நிறைய இடங்கள்லையும் இது. ஸோ மாதாஜி அப்படிங்கிறதும் அதே மாதிரிதான். அதாவது தன்னுடைய மனைவி அதாவது ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை தவிர மற்றவங்க எல்லாருமே, பிரம்மச்சாரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மாதாஜி தான். கல்யாணம் ஆகலைன்னா வந்து சொந்த தாய், அதை தவிர மற்ற எதர் சிஸ்டர் ஆர் மதர் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட், ஒரு மென்டாலிட்டியோடு தான் மற்றவங்க நம்ம பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் மாதாஜி அப்படிங்கிறாங்க. கிரகஸ்தனான அப்புறம் ஒய்ஃபை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து மாதாஜி, அதாவது அன்னை தாயுடைய ஸ்தானத்துக்கு, அதாவது இந்த பொசிஷன் ஆஃப் அ மதர் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் டு கிவ் தட் ரெஸ்பெக்ட் வி ஆர் காலிங். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பிக்கா நம்ம சில விஷயங்கள் மட்டும் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இருக்கு, பட் அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்னா நம்ம இப்போ இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய
sadhana, chanting the holy name, the 4 regulative principles, associating with devotees, associating with avoiding non-devotees, reading, இது ஒரு பிரசாதம் எப்படி சாப்பிடுறது, எப்படி இது பண்றதுன்னு ஒரு ஃபுல் எட்டிகெட். அதர் எட்டிகெட் நார்மலா இருக்கிற மற்ற விஷயங்கள். இது அப்புறம் பாத்தீங்கன்னா ஜென்ரல் எட்டிகெட், இது வந்து ஜென்ரலா இருக்கிற கோயில்லையோ இதுலயோ இந்த ஃபாலோ பண்ணுறது. இது வந்து நிர்மல்யம், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது ஒரு செக்ஷன். ஸோ இது ஒரு கண்டென்ட். நிர்மல்யம் இதை வந்து இது பார்க்கறது இன்னொரு கண்டென்ட். ஹானரிங் மகாபிரசாதம் இது ஒரு கண்டென்ட். அதர் ஜென்ரல் எட்டிகெட் இது ஒண்ணு. அது தவிர பார்த்தோம்னா மற்றவங்களோட எப்படி நம்ம பேசணும், பழகணும், எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இந்த இப்போ டிவோஷனல் சர்வீஸ்ல நம்ம டிடி வர்ஷிப் எப்படி பண்ணணும், ஆஸ்டிரிட்டினா சில எப்படி ஃபாலோ பண்ணணும், சில ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் எப்படி பார்த்துக்கணும், பிராமணாஸோட எப்படி இது பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம் என்ன, நம்மளுடைய பஞ்சதத்துவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன. ஸோ இந்த மாதிரியும் பார்க்கலாம். ஆஃபரிங் ஆர்த்தி, இப்போ நம்ம ஆர்த்தி எப்படி பண்றோம், இப்போ தூபம் தீபம் அப்படிலாம் ஆர்த்தி காமிக்கும் போது என்ன பண்ணணும், ஏகாதசி விரதம். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து ஆக்சுவலா இது எல்லாமே வந்து டாபிக்ஸ். இப்போ நான் ஒன்று சொல்றதும் ஒரு டாபிக் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமா வீக்லி ஒன்ஸ் கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes 10 minutes இது என்ன அப்படிங்கிறதும் பார்ப்போம். கூடவே வந்து சாண்டிங்கோட இம்பார்ட்டன்ஸும் அதுவும் வந்து பார்ப்போம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த வைஷ்ணவ எட்டிகெட், புக் ரீடிங், சாண்டிங், அதுக்கப்புறம் வந்து புக் ரீடிங், சாண்டிங், வைஷ்ணவ எட்டிகெட், கூடவே வந்து மற்ற சாதனா ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இதுல வந்து ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து வேணா பார்க்கலாம். உங்களுக்கு எது ரொம்ப இதுவா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா எங்கேன்னு வந்திருக்கு அப்படின்னா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வந்து சிஷ்டா இதுலயே சைத்தன்ய சரிதாமிர்தத்திலேயே வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சனாதன கோஸ்வாமி அப்படிங்கிறவருக்கு வந்து சொன்ன அந்த என்டையர் மேனுவல் மாதிரி. ஓகே, ஸோ அது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இது வந்து மரியாதா பாலன ஹய சாதுர் பூஷண சாது பூஷணம் அப்படிங்கிறார். சாது பூஷணம், பூஷணம் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு வந்ததுன்னா அது வந்து ஒருவனுடைய அணிகலன், அதாவது ஆர்னமெண்ட் மாதிரி. இப்ப நான் வந்து ஒரு சாதுவோடைய ஆர்னமெண்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்வார். அஹிம்சா, சத்தியம், ஆர்ஜம், சௌச்சம், திதிக்ஷவா, காருண்யா அப்படின்னு நிறைய வந்து குவாலிட்டிஸ் சொல்வார். பீயிங் வெரி வெரி பொலைட், பீயிங் வெரி ஹம்பிள், ட்ரூத்ஃபுல், நான் வயலண்ட், இதெல்லாம் வந்து அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், குணநலன்கள். அது வந்து பகவத்கீதை சொல்லுது. ஸோ அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறதும் அந்த மரியாதை, தமிழ்ல யூஸா மரியாதை புருஷோத்தம் ராமர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது ததாபி பக்த ஸ்வபாவம், அந்த பக்தனுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கும், அந்த மரியாதை ரட்சணம் என்ன, அந்த மரியாதை பாலனம் என்ன, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதா சாதுர் பூஷணம் அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆர்னமெண்ட் ஆஃப் டிவோட்டி. ஒருத்தரை பார்க்குறோம், இவரை பேசுறோம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் எவ்வளோ எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது. அதனால்தான் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா சொல்லப்பட்டிருக்கு அப்படி. சரியா? ஸோ why are we learning it? It is for our benefit in terms of getting the Vaishnava etiquette, so that becomes it is an ornament of devotee. ஆர்னமெண்ட்னா இப்போ ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் தேர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்குதான் நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ இது நம்ம வருவோம். இது வந்து இட்ஸ் a bigger concept, simple living and high thinking. ஓகே, பட் அதுக்குள்ள வரும்போது இந்த கோயிலுக்குள்ள இருக்கிறதுக்கு அப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எது இருக்குன்னு மட்டும் பாக்குறேன். உங்களுக்கு எது இன்னைக்கு இது வந்து ஒரு பிடிஎஃபாவே உங்களுக்கு இருக்கு. நீங்க எதுல சர்ச் பண்ணாலும் இல்ல, நான் உங்களுக்கு அப்படியே ஒரு பிடிஎஃபா கூட அப்புறம் அனுப்புறேன். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ. இது ஒன்றும் பெருசா இது கிடையாது. பட் ஜஸ்ட் ஜென்ரலா நம்ம இதை எப்படி தெரிஞ்சுக்கணும், ஒரு இது முதல்ல இன் டீடைல் நிறைய இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு எது இன்னைக்கு நான் சும்மா காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு எது whichever one that you want to or wish to see, you can just select. Okay. So cleanliness and இது அப்படின்னு இருக்கும். Okay. Cleanliness and hygiene in temple or in home also. It is very important. Okay. General behavior in house and temple also. Okay. Attending class, நம்ம ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம்னா எப்படி அட்டெண்ட் பண்ணுவோம்? இன் டெம்பிள், ஜெனரலா இன் டெம்பிள், now if it is being online, how do we attend classes? Attending ஆர்த்தி. ஓகே, அதர் எட்டிகெட் நம்ம வந்து நார்மலா ஃபாலோ பண்ற விஷயங்கள் என்ன, பர்சனல் ஹேபிட்ஸ். இதை வந்து நீங்க வந்து எப்படி நம்ம பர்சனலா ஹேபிட்ஸ் எப்படி ஃபாலோ பண்றோம், இந்த மாதிரி டான்சிங், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, பிரசாதம் சாப்பிடுறது எப்படி,
பேசுறது எப்படி, ப்ரீச்சிங் பண்றது எப்படி, இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுல வந்து இப்போ போட ஆரம்பிச்சிருக்கோம். பட் we can always go back. உங்களுக்கு எது ரொம்ப தேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா தென் உங்களுக்கு வந்து we can just quickly run. ஸோ நம்ம இன்னைக்கு சொன்ன மாதிரி சர்வெண்ட் ஆஃப் த சர்வெண்ட். இப்போ நம்ம வந்து கோயிலையோ இல்லை டெம்பிள்லையோ இருக்கோம் அப்படின்னா we have to be very very humble in whatever way we are being doing அப்படிங்கிறோம். being humble. ஓகே, ஆஃபரிங் obeisances. நம்ம தலைவர் நீங்க தமிழ்ல நீங்க அந்த ஸ்லோகம் படிக்கும்போது படிப்பீங்க இல்லையா, வாஞ்சா கல்பத்தருபேஷ கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமஹ அப்படின்னு. ஸோ நம்ம கோயிலுக்குள்ள நுழையிறோம் இல்லை நம்ம வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டு தி ஆல் தி அசம்பிள்ட் டிவோட்டிஸ், அதாவது அங்க இருக்கிற எல்லாருக்கும் நம்மளுடைய பணிவான வணக்கங்கள். we have to pay our obeisances to everybody. ஓகே, ஸோ அதுக்கு தான் உள்ள நுழையும் போதே நம்ம வந்து we have to இந்த மாதிரி வந்து நமஸ்காரம் பண்ணணும். இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரலா வந்து அதுக்கப்புறம் ஆல்டருக்குள்ள போனோம் அப்படின்னா இந்த பிரணவ மந்திரம்லாம் சொல்றது. இப்போ இந்த நமோ ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய புத்திரே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமனே அப்படின்னு சொல்லி அந்த பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்றோம். ஓகே, அதே மாதிரி நமஸ்காரம் பண்ணும்போது வந்து யூஸ்வலா வந்து இந்த பாருங்க, இப்போ நான் காமிக்கிறேன் ஒரு இடத்துல சும்மா சில பேர் வந்து சும்மா அப்படியே நமஸ்காரம் பண்ணுவாங்க. சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. சும்மா இப்படி சைட்ல இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கை பண்ணுவாங்க, இப்படி இருப்பாங்க, சும்மா அப்படி ஒரு இதுக்காக நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஸோ சாஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க பிரணாமான்னு போல அப்படின்னா பஞ்சாங்கம்னா உடல், அதாவது வந்து ஃபார் ஜென்ஸ். இது லேடிஸ் இந்த மாதிரி பண்ணும். லேடிஸ் வந்து ஜஸ்ட் ஃபுல்லா பிரணாம் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் வந்து இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த பஞ்சாங்க பிரணாமம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் ஜென்ரலா பிரபுஜிஸ் வந்து கண்டிப்பா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதாவது தண்டவத் பிரணாம் சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து இங்க எல்லா இடத்துலயும் தண்டவத் பிரணாம் அப்படின்னா வந்து 8 தண்டவத்னா வந்து தண்டவத் 8 அங்காஸ். 8 அங்காஸ்னா என்னது, அந்த உடம்புல இருந்து ஃபுல் முழுக்க கால், செஸ்ட், ஹேண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து முழுக்க அது பண்றது. ஓகே, அப்புறம் நம்ம வந்து சூட்டபிளா ப்ரே பண்றது அப்படின்னு. இது வந்து ஜென்ஸுக்கு. லேடிஸ்க்கு இந்த மாதிரி பஞ்சாங்க பிரணாமம் அப்படின்னு சொல்லி. ஸோ கோயில் போறோம் இல்ல எங்கேயாவது இருக்கா நமஸ்காரம் பண்றோம்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நம்ம டான்சிங் கீர்த்தன் இதெல்லாம் ஓகே. பட் ஜென்ரலா இந்த மாதிரி ஒரு ஹேபிட்ஸ் ஜென்ரலா நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்னா பக்தி வினோத் தாக்கூர் நம்மளுடைய இந்த சம்பிரதாயத்துல வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரகஸ்தா ஆச்சாரியா. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சன்னியாசம் எடுத்திருப்பாங்க. ஸோ சன்னியாசி இப்போ நம்ம எல்லாம் 99% எல்லாமே கிரகஸ்தர்கள் அப்படின்னா ஹவு டு வி ஃபாலோ அப்படின்னா we will have to follow the timing schedule of பக்தி வினோத் தாக்கூர். என்னன்னா அவர் இன்ஸ்பைட் ஆஃப் பீங் பிக் மேஜிஸ்ட்ரேட், கோர்ட்ல வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட். ஓகே, கோர்ட்ல மேஜிஸ்ட்ரேட்னா நம்ம பாத்துக்கோங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளோ பெரிய இது இருக்கும். அதே சமயத்துல he was writing books, he was following so much of Vaishnava etiquette. அந்த மாதிரி வந்து அவருடைய ஸ்கெட்யூல் பார்த்தோம்னா ரொம்ப அதி தீவிரமா இருக்கும். ஓகே, பட் வெரி வெரி பர்ஃபெக்ட் ஃபார் அஸ் டு ஃபாலோ ஹிஸ் டைம் ஸ்கெட்யூல். இப்போ சில பேர் வந்து எனக்கு டைமே கிடைக்கல, நான் இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டா அவர் வந்து ஃபாலோ பண்ணும். சரியா? ஸோ ஜென்ரலா வந்து இப்போ என்ன ஃபண்டமெண்டல் பர்சனல் ஹேபிட்ஸ் எப்படின்னா இது எல்லாமே பார்த்தோம்னா நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலா ஃபாலோ பண்ணதான். But still we have to see that wherever we want to do, we have to ensure we are not missing out. எதையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ பொதுவாக வந்து பார்த்தோம்னா காலையில் ஃபர்ஸ்ட் எனி ஆக்டிவிட்டி பிஃபோர் we do, we are supposed to take bath. ஓகே, அட்லீஸ்ட் இப்போ சாண்டிங் பண்ற சமயத்தில் சரி சாண்டிங் பண்ணிட்டு பண்றோம் சில பேர் அப்படி சொன்னாங்க, தட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் நீங்க வந்து அதுக்கு முன்னாடி சாண்ட் பண்ண முடிஞ்சா சாண்ட் பண்ணிட்டு அப்புறம் அதுக்காக வந்து நான் 7 o'clock குளிக்கிறேன் 8 o'clock குளிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு வச்சுக்காம எனி ஆக்டிவிட்டி யூ டூ இட் ஒன்லி ஆஃப்டர் டேக்கிங் பாத் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல். அது தவிர மத்தியானம் சில சமயம் ரொம்ப நல்லா பெட்ல நல்லா தூங்கிட்டு இல்லைன்னா வந்து எங்கேயாவது போய் வந்து தூங்கினா அதுக்கும் ஆக்சுவலா கிரகஸ்தர்கள் இட் இஸ் ரெக்கமெண்டட் யூ டு டேக் பாத் ட்வைஸ், 2 தடவை அப்படின்னு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கு. ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்க வந்து சாயந்தரம் ஏதாவது வந்து நைவேத்தியம் பண்ணோம், ஏதாவது ஆஃபரிங் பண்ணோம், நீங்க வந்து கிருஷ்ணாக்கு ஏதாவது ஃபுட் ஏதாவது பண்றீங்க, பிரசாதம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி பாஸ்ட் ஸ்டூல் ஆர் யூரின் நோட்ஸ், ஓகே, நீங்க ஏதாவது வந்து நம்பர் 2 இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் யூ ஹேவ் டு டேக் பாத் அகைன்.
ஓகே, பிகாஸ் நம்ம வந்து அந்த கண்டாமினேஷன் அப்படிங்கிறதால. அதே மாதிரி எங்கேயாவது டெத்து எங்கேயாவது போயிட்டு வந்தீங்க, இல்ல ரொம்ப ஜாஸ்தி வேறு அது இந்த சம்பளம் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா, இது ரீஷேவ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் யூ ஹேவ் டு டேக் பாத். ஓகே, ஸோ தட் இஸ் பீங் அதுவும் கிரகஸ்தனுக்கு. சன்னியாசிக்கு அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூஸ்வலா சன்னியாசிஸ் வில் டேக் பாத் 3 times a day, மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங். அகைன் கிரகஸ்தாஸ் அட்லீஸ்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங், தட் இஸ் பீன் ரெக்கமெண்டட் அட்லீஸ்ட். ஓகே, பர்சனல் ஹைஜீன் உங்களுக்கே தெரியும், நெயில்ஸ்லாம் ரொம்ப இது வச்சுக்கிறது, கிளீன் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஃபாலோ பண்றது. அதே மாதிரி ஜென்ரலா ஒரு இப்ப இருக்க பிரின்சிபல் என்னன்னா, எதை வேணா எந்த ஹேண்ட்ல வேணா யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ரைட்ல இருந்து போடுறது, மாத்தி சாப்பிடுறது விடுங்க, இந்த பரிமாறுறது இது இருக்கிறதெல்லாம். ஸோ we have to ensure that whatever we are doing in our right hand is only for worshipping, eating, chanting, offering, accepting அதெல்லாம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். அதே மாதிரி பிரசாதம் நீங்க ஏதாவது ஹானர் பண்றீங்க, தண்ணி குடிச்சா கூட you are supposed to sit and eat. Okay, it is not the fast food way of just standing and eating. You are supposed, even water also, even health wise also, it is recommended that you are supposed to sit and eat. Okay, it is better if you sit in the floor. Okay, அதுவும் it is for good health reasons காக தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது தான் நல்லது. பட் அட்லீஸ்ட் இப்போ உங்களால முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் டேபிள் சேர்ல அது சாப்பிடலாம், பரவாயில்ல. ஓகே, ஆனா சில பேர் வந்து வெறும் கை மட்டும் அலம்புவாங்க, சில பேர் தட்டை வந்து அதே சிங்கிள் அலம்புவாங்க. ஸோ வீட்டுல எல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா, யூ ட்ரை டு ஹாவ் அ ஃபெசிலிட்டி பை விச் நீங்க சாப்பிட்ற தட்டு, சாப்பிட்ற பிளேட் எல்லாம் தனியா ஒரு இதுல வாஷ் பண்ணுறது, கிச்சன்ல நீங்க சமைக்கிறது அதெல்லாம் வந்து தனியா வச்சுக்கிறது. இதெல்லாம் ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா இருந்தது. பட் அகைன் we are trying to bring out that. ஓகே, அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல போனோம்னா சாப்பிட்ற தட்டு இதெல்லாம் வந்து தனியா இருக்கும், டம்ளர்லாம் வந்து தனியா இருக்கும். ஆனா இப்போ வந்து எல்லாம் இப்போ இந்த அபார்ட்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கு. பட் இஃப் யூ ட்ரை டு பிரிங் இட் அவுட் தென் இட் இஸ் ஆல்வேஸ் குட். ஓகே, அதே மாதிரி இந்த பிரசாதம் வந்து ஸ்பிட் பண்ணக்கூடாது. நம்ம சில இதெல்லாம் துப்புறது அதெல்லாம் எவ்வளவுக்குள்ள அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஸ்லீப்பிங் ஹாபிட்ஸ் இப்போ 8 hours இருக்கு அப்படின்னா யூ ட்ரை டு மினிமைஸ் தட். ஆக்சுவலி வந்து ஆஸ் பர் டாக்டர்ஸ் அட்வைஸ் 6 hours is more than sufficient. But 8 hours if you are doing it then that is also okay. But at least try to fix that schedule. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ if you want to follow austerity, இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, these things will eliminate your body. அதாவது your body conditions will ensure it is having sufficient needs so that you can focus your time on spiritual activity. அதுக்குதான். ஓகே, சில சமயம் ரொம்ப லக்ஸரியஸா பெருசா அந்த பெட்ல படுக்கும்போது என்ன ஆகும், you will have that very cozy atmosphere and you will feel more sleepy during a Sunday or during a rainy period. இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து just to ensure your tapasya, your austerity is getting ரொம்பவும் இது பண்ணாம அதே சமயத்துல ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாம you have to balance it. ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்க இது எல்லாமே என்ன தெரியுமா, மெடிக்கல் ரீசன்ல பார்த்தாலும் பெனிஃபிட், அதே சமயத்துல நம்ம எடிகேட் ஃபாலோ பண்றது இது. யூஸ்வல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஸ்டொமக் மேல கவுத்துக்கு ஆக்சுவலா பெஸ்ட் வே ஆஃப் ஸ்லீப்பிங் இஸ் ரைட் ஹேண்ட் சைட். இது ரைட் ஷோல்டர் டவுன் அந்த மாதிரி தான் படுக்குது. அந்த மாதிரி பண்ணா பெட்டர். ஓகே, அதே மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நிறைய ஆச்சரியர்கள் நீங்க நிறைய பாத்தீங்கன்னா வந்து they will ensure they don't waste any specific thing also, including soap, water, எல்லாமே வந்து they will ensure we don't, because it is all belonging to Krishna. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம 7th chapter 8th chapter பக்கத்துல படிக்கும்போது அஹம் சர்வஸ்ய பிரபு மத்த சர்வம் பிரவர்த்ததேன்னு 10th chapter சொல்லுவார். எல்லாம் எங்கிட்ட தான் வருது அப்படின்னா, because we know that he is the proprietor of everything, we are not supposed to waste anything, including water and electricity also. Even though we might have the capacity to pay today, we are just simply wasting அப்படிங்கறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணி, ஏன்னா அந்த எனர்ஜி எல்லாமே it has to be brought, understood that it has been utilized properly அப்படிங்கறது சரிவர நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத அதோடைய நோக்கம். ஓகே, சில பேர் வந்து சம்மர் ஷவரை திறந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது, இல்லை ஷவரை திறந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே. ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோக்களோ நம்ம மினிமைஸ் பண்றோமோ இதெல்லாமே என்னன்னா பாடிலி நீட்ஸ். இப்போ நான் எவ்வளவு சொல்றது எனக்குன்னா, பகவத்கீதையில சென்சா இது சொல்லும் போது வந்து தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேதோ உபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காமபுரதோ உபஜாயதேன்னு சொல்லும் போது என்னன்னா, அந்த அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி ஆக ஆக we are always getting into the sense gratification. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி டிசிப்ளின், இந்த மாதிரி ஒழுக்கம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா then we will get into better life. ஒன்றும் இல்லை, டெய்லி காலையில இந்த டைம் தான் நான் குளிப்பேன், கண்டிப்பா சாயந்தரம் இந்த டைம் குளிச்சு தான் இது பண்ணுவேன் அப்படின்னு ஒரு if you bring it some kind of a discipline, your children also will follow, your grandchildren also will follow, so that உங்களுக்கு வந்து அந்த focused இது இருக்கும். ஓகே, அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயம். பர்சனல் ஹேபிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை பொறுத்து தான் உங்களுடைய தூக்கம், உங்களுடைய ரீடிங் டைம்,
உங்களுடைய சாண்டிங் டைம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே செட் ஆகும். ஓகே. இதுல வந்து இப்ப பக்தி வினோத் தாக்கர் என்ன பண்ணுவாருன்னா வந்து அவர் வந்து சில சமயம் யோசிப்பாங்க எப்படி இப்படி சான்ஸ். அவருக்கு நைட் வந்து 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவார். என்னன்னா இவர் 9 மணிக்கெல்லாம் 7-8 மணிக்கெல்லாம் தூங்க போயிடுவார். தூங்க போயிட்டு ஆனா நடுராத்திரி எழுந்திரிச்சு அவர் சம்திங் ரீடிங் இதெல்லாம் பண்ணுவார், ஏதாவது ரைட்டிங் எல்லாம் பண்ணுவார். ஆனா எப்படி இருந்தாலும் காலையில 4 o'clock எழுந்திரிச்சுட்டு he will finish his rounds, he will do Mangalarti everything, and by 7 o'clock he will just have some milk and something fruit, and then he will start for his normal office activities. அப்புறம் அந்த ஆஃபீஸ் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிட்டு திருப்பி மத்தியானம் லஞ்ச் 12 to 1:32 திருப்பி வந்துட்டு அவர் தன்னுடைய இந்த இதெல்லாம் பண்ணிட்டு அகைன் 2 to 5 or 6 அதுக்குள்ள தன்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சுக்கணும். அப்புறம் அகைன் 6 to 7, 8 again he will do his reading, he will chanting, everything he will do. அதே மாதிரி he had fixed very fixed specific schedule. ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு உங்களுக்கே ஒரு ஸ்கெடியூல் போட்டுட்டீங்க அப்படின்னா then it is always better. யூஸ்வலா இந்த சாண்டிங் பண்றதுங்கிறது எவ்வளவு மார்னிங் அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல பண்ணீங்க அப்படின்னா it is always recommended. சரியா? அதே மாதிரி இந்த பிரசாதம் ஆர்டர் பண்றது பற்றி சொல்றேன். ஓகே, ஸோ ஜென்ரலா பிரசாதம் ஆர்டர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து தண்ணில இருந்து இப்போ வந்து இஃப் யூ ஸ்டார்ட் ஃபீலிங் தட் பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யூமே பக்தியா பிரயச்சிதி ததஹம் பக்தி உபரிதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. அந்த பிரயத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, the effort that you put in terms of reciprocation with the Supreme Lord. பகவானோட அந்த நிரந்தரமான உறவு, you are establishing a very nice relationship. So if you want to get proper reciprocation and a feeling and a bliss that you get, you start offering to the Lord. So தண்ணினாலும் நீங்க வந்து ஆஃபர் பண்ணி வச்சு, யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா எங்க வீட்டுல எல்லாம் தண்ணி வந்து முதல்ல நிறைய ஆஃபர் பண்ணி வச்சிருவாங்க. இல்ல ஒரு வாட்டி நீங்க வந்து இப்ப காலையில சப்ஜி சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா கூடவே தண்ணியும் வைக்கணும். தண்ணியும் வந்து துளசி போட்டு தண்ணி வச்சு ஆஃபர் பண்ணணும். அதே மாதிரி காலையில நீங்க ஏதாவது குடிக்கிறீங்க, ட்ரிங்க் ஏதாவது குடிக்கிறீங்கன்னா அந்த பாலையும் நீங்க ஆஃபர் பண்ணலாம். இல்ல மத்தியானம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறீங்க, அந்த ஃப்ரூட்ஸை கூட ஆஃபர் பண்ணலாம். ஓகே, சில பேர் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே சும்மா அலம்பி வைப்பாங்க, தட் இஸ் ஓகே. பட் அட்லீஸ்ட் நீங்க நறுக்கி இப்ப நீங்க எப்படி சாப்பிட விரும்புறீங்களோ அதே மாதிரி அழகா கட் பண்ணி அழகா அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து அந்த சீட்ஸ் அந்த கொட்டையெல்லாம் வெளியே எடுத்துட்டு அந்த மாதிரி ஆஃபர் பண்ண தென் தட் வில் ஆல்சோ பி வெரி பீஸ்ஃபுல். ஓகே, அதே மாதிரி சாப்பிடும் போதும் வந்து யூ ஃபாலோ சம் ஸ்பெசிபிக். ஸோ ஜென்ரலா வெளியில நீங்க சாப்பிட்ற நிர்பந்தம் வந்தா கூட டோன்ட் எப்படின்னா வந்து அந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்கு கண்ட்ரோல் பண்ற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா தென் யூ ஆர் ஹாப்பி. நான் நீங்க சாப்பிட்டே ஆகணும், நாங்க இது பண்ணணும் அப்படிங்கிற சென்ஸ் சில சிச்சுவேஷன்ல உங்களால முடியல, தட் இஸ் ஃபைன். பட் அட்லீஸ்ட் அந்த சமயத்துல பகவானோட ஞாபகம் வச்சுட்டு ட்ரை டு ஜஸ்ட் ஃபில் இன் யுவர் ஸ்டமக். Eating is one way, is giving you energy, shakti, health, everything. But at the same time, don't get too much attached to the tongue. Okay, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தான், சரியா? ஸோ அந்த டூ மச் டங்குனால தான் பாடியிலுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி. ஸோ யூ கேன் என்ஜாய் ஃபுட் பிகாஸ் இட் இஸ் பிரசாதம். யூ கேன் என்ஜாய் relish the பிரசாதம். But at the same time, if it is going beyond a certain limit, then health wise also it will have face consequences. நமக்கு அதோட கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அதே சமயத்துல நம்மளுடைய அந்த மந்த சுமந்த புத்தி அப்படின்னு பாவத்துல இருக்கு. ஸோ அவர் மைண்ட் will become dull headed. Okay, that is also very important. ஸோ எவ்வளோக்களவு ஹோம்மேட், எவ்வளோக்களவு சாத்விகா இருக்கிறது, எவ்வளோக்களவு ரஜோகுணமா இல்லாததெல்லாம் சாப்பிடாம இருந்தோம்னா அதே மாதிரி நல்லது. அதே மாதிரி எக்ஸஸா பிரசாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்றது இதெல்லாம் பண்றது அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, அட் தி மேக்ஸிமம் ஆல்வேஸ் ட்ரை டு யூஸ் ஒன்லி யுவர் ரைட் ஹேண்ட். சர்விங் இப்போ நீங்க யாராவது சர்வ் பண்றாங்கன்னா வேற யாராவது சர்வ் பண்ண வைங்க. ஓகே, அப்புறமா நீங்க சாப்பிட்ற மாதிரி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டுட்டு ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல போட்டுக்கிறது அதெல்லாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அது வந்து அகைன் அது லெஃப்ட் ஹேண்ட்ல போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான். பட் அட்லீஸ்ட் இதெல்லாம் ஏன் அப்படின்னா இட் இஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி எட்டிக்யூட் வேர் யூ வில் கெட் இன்டு மோர். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து ஜென்ரலா இதெல்லாம் டெம்பிள்ல சொல்ற விஷயங்கள். ஸோ டெம்பிள் எல்லாம் கியூல நின்று சாப்பிடுவாங்க, வைஷ்ணவர்களுக்கு முதல்ல சர்வ் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் வியூல உட்காந்து நின்றுனே சாப்பிடுறது, நடந்துனே சாப்பிடுறது அதெல்லாம். அதே மாதிரி கிச்சன்ல ஜென்ரலா மாதாஜி அது என்ன இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிருவாங்க. ஓகே, ஆக்சுவலா கிச்சன் பிலாங்ஸ் டு ராதாராணி. கிச்சன் இஸ் ஜெகநாத் கிச்சன் அப்படின்னு. அதாவது வந்து கிச்சன் இஸ் வெரி வெரி ஆஸ்பிஷியஸ் பிளேஸ் பிகாஸ் வி ஆர் குக்கிங் ஃபார் த லார்ட். ஸோ அதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால்தான் வந்து மாதாஜி குளிக்காம உள்ள போக மாட்டாங்க. குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கே போவாங்க. சில பிரின்சிபல் வச்சிருப்பாங்க. பட் அட்லீஸ்ட் நீங்க இப்போ ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. பட் கிச்சன்ல சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. You should not eat in kitchen.
அதே மாதிரி கிச்சன்ல வந்து ஏதாவது தூன் மிஷின் போட்டு விட்டுறது, இல்ல ஏதாவது லெக்சர் பண்ணீங்க, ஏதாவது சமைக்கிறீங்க, ஏதாவது லெக்சர் போட்டு விட்டுறது, இல்லைன்னா ஏதாவது கிளாஸஸ் பாட்டு போடுறது, இல்ல மியூசிக் போட்டு விட்டு நீங்க பாட்டு கிச்சன்னா உங்களோட கான்சியஸ்னஸ் வந்து டுவர்ட்ஸ் வாட் எவர் யூஆர் குக்கிங் ஃபார் த லார்ட் வில் பி வெரி ஃபோக்கஸ்ட். ஓகே, அவசரமா காலையில ரொம்ப அவசரமா பண்ணாலும் சரி, இல்ல ரொம்ப இதுவா பண்ணாலும் சரி, இந்த ஃபோக்கஸ் வந்து இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலா மாதாஜிஸ் வந்து பிரபுபாதோட துன் மிஷின் இல்ல லெக்சர் ஏதாவது ஒன்று போட்டு விட்டுருவாங்க. ஸோ தட் அது பாட்டுக்கு ஓடும், கூடவே இது இருக்கும். ஓகே, காதுல சிரவணம் கேட்டுட்டு இருக்கும், அதே மாதிரி ஃபோக்கஸ்ட் இதுல. பட் உள்ள சாப்பிடுறது யூ ஹேவ் டு ரியலி அவாய்ட். அதே மாதிரி அங்க உள்ள உட்காந்து அன்னெசரி டாக்கிங் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த குணம் வந்து அந்த அந்த பிரசாதத்துக்குள்ள போயிடும். ஓகே, இஃப் யூ ஆர் வெரி ஆங்கிரி, இஃப் யூ ஆர் வெரி டல், இஃப் யூ ஆர் வெரி மொரோஸ்ஃபுல் அப்படின்னா அதெல்லாம் அந்த ஃபுட்டுக்குள்ள அந்த அந்த கர்மா, அதாவது அந்த குவாலிட்டிஸ், அந்த குணம் எல்லாம் வந்து அந்த ஃபுட்டுக்குள்ள வந்து. ஓகே, ஸோ அதனால தான் வந்து ரொம்ப கோமாவோ ரொம்ப இதுவெல்லாம் பண்ணோம் அப்படின்னா தென் த சேம் குணா வில் கம் டு இது. அதை நம்ம ஆஃபர் பண்ணி நம்ம ஹஸ்பண்டுக்கோ இல்ல பசங்களுக்கோ யாருக்கோ கொடுத்தாங்கன்னா they will also get it. ஸோ அதனால தான் வந்து எனி டைப் ஆஃப் ஃபுட் இஃப் யூ ஃபாலோ a very nice way of cooking behavior அப்படின்னா then it will be very sattvic food. Okay, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், இப்போ டெம்பிள்ல நம்ம பிரசாதம் சாப்பிடுறத வச்சே கண்டுபிடிச்சலாம். டெம்பிள் பிரசாதம் why still we even though it's a sabji, it's a wrap, இது என்ன சாப்பிட்டாலும் தயிர் சாதம், பொங்கல், புளியோதரை, நீங்க whatever you eat, why we still have the relation? Because it is prasadam, because it is cooked by a devotee, because it is offered to the Lord, because it has a very sattvic gunam. So அதனால தான் அந்த குணம் வந்து உள்ள போகும்போது it will have that sense of happiness, sense of goodwill, sense of nice thing. அதனால தான் நமக்கு வந்து சரியா. ஸோ அது முக்கியம். அதே மாதிரி கிளீன்லினஸ், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ டெம்பிள் ஆல்டர் ரூம் வந்து பூஜை சின்னதா வச்சிருக்கோம் அப்படின்னா கிச்சன் ஆல்சோ ஹாஸ் டு பி ஆஸ் கிளீன் அஸ், பிகாஸ் அகைன் தட் இஸ் வேர் எவ்ரிதிங் வில் கம். சரியா. அண்ட் தட் இதுக்கும் நீங்க வந்து யூ ஃபிக்ஸ் அ டைம் ஸோ தட் உங்களுக்கு வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வருகின்ற 10 நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் டீடைலா. ஸோ கிச்சன் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அன் ஆல்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் we cannot be very negligent of the kitchen. Okay, generally Mataji's they will maintain the kitchen very thorough, but Prabhuji's போய் நான் க்ளீன் பண்ண போறேன்னு தான் பெரிய ப்ராப்ளம் இல்லையா. ஸோ அதனால it is very important that we have to follow some etiquette within the kitchen. ஸோ ஜென்ரலா இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த urge to speak நம்ம வாச்சோ வேகம் குருதோ வேகம் ஜிக்வா வேகம் அப்படின்னு படிக்க போறோம். படிக்கும் போது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஜென்ரலா இந்த மாதிரிலாம் வரும்போது how to whatever extent possible when we suppress our initial thoughts and comments, then we will be able to take, நம்மளால வந்து சரியான decision making எடுக்க முடியும். We will be able to follow some intelligently. First we have to listen to others. At the same time we have to see what is the situation, தேச கால பாத்திர, and then accordingly நம்ம வந்து பேசணும் அப்படிங்கிறது. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எவ்வளவு காலம் நம்ம வந்து பிரஜல்பா இல்லைன்னா பிரஜல்பானா தேவையில்லாத விஷயம், அது தேவையில்லாத விஷயங்கள்னால ஆக்சுவலா மைண்ட் வந்து கரப்ட் ஆகும், இல்லை கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து எப்படி தெரியும்னா, மறுநாள் காலையில ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு உங்களோட நைட்டு ட்ரீம்ஸ் எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த ஹோல் டேல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயம் தான் கூட அதை பொறுத்துதான் உங்களுக்கு ட்ரீம்ஸ் வரும். அதான் வந்து ஜெனரல் சயின்டிபிக்கா சொல்றது. அதே மாதிரிதான் நீங்க சாண்டிங் பண்ணி உட்காரும் போது கூட உங்க மைண்ட்ல என்ன ஓடுனா, இதுக்கு முன்னாடி ஏதாவது யோசிச்சிருப்பீங்க, ஏதாவது பேசிருப்பாங்க, சின்னதா பேப்பரை படிச்சுட்டு நான் சாண்டிங் பண்றேன்னு உட்காருவாங்க. ஸோ பேப்பர் படிச்சு சாண்டிங் பண்ணா அந்த பேப்பர்ல என்னென்ன படிச்சீங்களோ அதெல்லாம் தான் உங்களோட மைண்டுக்கு வரும். ஓகே, ஸோ அதனாலதான் வந்து எவ்வளவு காலம் சாண்டிங் முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணிக்கலாம். யூ ஆர் பீங் தரோ அப்படிங்கிறது. சரியா. இதெல்லாம் டான்சிங், இதெல்லாம் அப்புறம் வரலாம். இப்போ ஜென்ரலா கோயில் நம்ம டெம்பிள்ல நீங்க வச்சிருக்கிற, இப்போ நீங்க வீட்டுல ஏதாவது ஒரு சின்னதா வந்து ஆல்டர் போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரா நம்ம வந்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கையில உங்களோட பீட் பேக்கை யூ ஷுட் நெவர் டேக் இட் டு பாத்ரூம், யூ ஷுட் நாட் கீப் இட் சும்மா அங்கங்க வைக்கிறது, அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. ஓகே, அதுக்குன்னு சில ப்ராப்பர் எட்டிகெட் இருக்கு. ஓகே, கழுத்துல மாட்டிக்கிறது அந்த மாதிரி வச்சுட்டு சில எவ்வளவு காலம் உங்களோட பீட் பேக்கை வாஷ் பண்றீங்களோ அவ்வளவு காலம் நல்லது. யூ கேனாட் லைக் அத ஒரு 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. சரியா. So bead bag is also very important. At the most try to always chant on the same bead. Okay, ஏன்னா அந்த நீங்க பீட்ஸ்ல சாண்ட் பண்ணதான் அந்த பீட்ஸ்ல you will feel the
energy, you will feel the shakti, you will feel the mantra. Okay, சும்மா நான் வாயில வந்து முணுமுணுக்கிறேன், நான் வந்து இதுல பண்ணிக்கிறேங்கிறது it is one way, okay, but at the same time you will feel the presence only when you chant. அதுக்கு தான் பிரபுபாதே சொல்றாரு, எதுக்கு பீச் கொடுத்திருக்கு, எதுக்கு அந்த 108 கொடுத்திருக்கு அப்படின்னா you will definitely understand. இப்போ ஒரு 6 months 1 year அப்படின்னா okay, after many years you will realize that definitely how important that particular beads, okay, is very important. அதே மாதிரி பீட் பேக்கையும் எவ்வளவு காலம் நீங்க வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கீங்கன்னா அவ்வளவு காலம். அதே மாதிரி எங்கயாவது வண்டியில போறீங்க, பஸ்ல போறீங்க, எங்க போறீங்கன்னா பீட் பேக் வச்சுக்கோங்க, பட் கூடவே give that proper இது இருக்குது. ஓகே, சில சமயம் நம்ம கழுத்துல மாட்டினே தெரியாம இதுக்குள்ள போயிடுவாங்க, சில சமயம் ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ சரியான இடத்துல அதை மாட்டி வைங்க. அதே மாதிரி இப்போ நீங்க வீட்டுல ஏதாவது போட்டோ இருக்கு இல்ல ஏதாவது புக் இருக்கு அப்படின்னா அட் தி மேக்ஸிமம் இது நம்ம தமிழ்ல நம்ம ஆஸ் பர் இந்தியன் கல்ச்சர் இட்செல்ஃப் நம்ம பேப்பரோ புக்கோ எல்லாம் வந்து தரையில வைக்க மாட்டோம் இல்லையா, அது இட்ஸ் கைண்ட் ஆஃப் சரஸ்வதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ வாட் எவர் யூ ரீட் ஆர் வாட் எவர் யூ டூ, ட்ரை டு கீப் இட் ஆன் அ டேபிள் ஆர் கீப் இட் ஆன் இது சாஃப்ட் கிளாத் சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சுவாமிக்குன்னு வைக்கிற இந்த பேரண்ட்ஸ்ல நீங்க இப்போ இந்த ஊதுபத்தி காமிக்கிறீங்க, இல்ல இந்த மணி காமிக்கிறீங்க, யூ ரிங்கிங் த பெல், யூ டூயிங் சம்திங்னா, so those things are also you have to be following the proper etiquette. அது நம்ம வருகின்ற அந்த டிடி வர்ஷிப் இது வரும்போது நான் வந்து I will just show you, but at the same time we have to ensure these small things will help you to get into it. Okay, இப்போ ஜெனரலாவே வந்து இப்போ கோயிலுக்கு போறோம் அப்படின்னா வந்து இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, டெம்பிள்ல வந்து டிடிஸ் ஸ்ட்ரைட்டா பார்ப்பாங்க, சைட்ல பார்க்க மாட்டாங்க, ஜெண்டர் வைஸ் எல்லாம் ஒன்னா உட்கார மாட்டாங்க, அந்த மாதிரிலாம். ஓகே, ஸோ இதே தான் நம்ம ஜென்ரலா நம்மளுக்கும் வந்து ஃபாலோ பண்றது, வீட்லயும் ஃபாலோ பண்றதும் அதே மாதிரி தான். அந்த பூ, அப்புறம் அந்த துளசி, நீங்க துளசி இது பண்ணா அந்த துளசி சாப்பிடுறது, இதெல்லாமே we have to ensure we are giving proper care. அதாவது நம்ம வந்து என்னன்னா we cannot just let that be. அதே மாதிரி கிளாஸஸ் அட்டென்ட் பண்றது, ஏன் அப்படின்னா கிளாஸ் அட்டென்ட் பண்றது இப்போ டெம்பிள்லயோ இல்ல ஆன்லைன்லயோ கூட இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, when we will get knowledge only if you are very attentive in hearing அப்படின்னு சொல்றோம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம் அப்படிங்கிறதுல வந்து பிரகலாத் மகாராஜ் சொல்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் how attentive we are learning, we are hearing அப்படின்னு. ஸோ அந்த ஹியரிங் போது சில சமயம் ஜென்ரலா என்ன ஆகும்னா, ஓகே நான் வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இதை வந்து நான் பாஸ் பண்ணிட்டு இது பண்றேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அட்லீஸ்ட் யூ டேக் நோட்ஸ். அதே மாதிரி வந்து உட்காரும் போது பி வெரி சைலண்ட் அண்ட் பி வெரி அட்டென்டிவ் அப்படின்னு. அது சிட்டிங் போஸ்டர்லாம் டெம்பிள் இருக்கும், பட் அட்லீஸ்ட் இப்போ நீங்க ஆன்லைன் இருக்கீங்க, நீங்க எப்படி வேணா உட்காந்துக்கோங்க, தட் இஸ் ஃபைன். பட் ஜென்ரலா வைஷ்ணவஸ் பாத்தீங்கன்னா சிட்டிங் கூட வந்து ரொம்ப ப்ராப்பரா உட்காந்துப்பாங்க, ஈவன் வென் இட் இஸ் ஆன்லைன். ஓகே, அதே மாதிரி குழந்தைகள், இப்போ பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களையும் வந்து give them engagement, give them proper activity, or if they are able to attend the session also let them attend session. Okay, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த செஷன் முடியும் போது யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலா அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்லைன்னா அப்படின்னா யூ ஆஸ்க் கொஸ்டின்ஸ், யூ டேக் நோட்ஸ். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிறது, அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது மூலமா தான் you will be able to trigger or you will be able to kindle whatever you are able to do. So உங்களுக்கு நீங்க கேட்கும்போது you get more of conviction and confirmation. Yes, this is what I can understand. So getting knowledge is a building step by step activity. It's a building activity. ஓகே, நீங்க கேட்டுட்டு நாளைக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது மறந்து போயிடும். ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புது பேட்ச் பக்கத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பேட்ச்ல சில பேர் இருந்தாங்க, அதுல இருக்கிறவங்க இந்த வருஷமும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா they are still continuing. பட் சில பேர் வர முடியல, சில பேர் வரல. பட் அந்த மாதிரி மக்கள்லாம் என்ன ஆகும்னா ரொம்ப பிட்டிவல் கண்டிஷன் என்ன, கொஞ்ச நாள் கழிச்சு இது என்ன படிச்சீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த 1 year படிச்சதோ இல்லை 6 months படிச்சதோ இது என்ன அப்படின்னா பிகாஸ் தே ஜஸ்ட் வாண்டட் டு பி கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், சொல்றதுன்னா வந்து ஸ்பிரிச்சுவல் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு. ஓ இதுதான் நல்லது, நான் காதால கேட்கணும், இது கேட்டா எனக்கு ஏதோ மனசு சாந்தி, ஐம் கெட்டிங் ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல் அப்படின்னா then for that you have so many nice eloquent இது classes அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்றதால இது. பட் நம்ம கிளாஸ் இது பண்றோம், நம்ம இது கேட்கிறோம்னா இட் இஸ் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். ஸோ தட் நாளைக்கு நம்ம இதை கேட்கும் போது we should be able to relate to, we should be able to நம்மளால வந்து அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு தான் அந்த கிளாஸஸ்ல வந்து இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஃபோக்கஸ் கொடுக்கறது அப்படின்னா, இப்போ அந்த சன்னியாசிச்சோ இல்ல கிளாஸ் எடுக்கிறவங்களா வந்து ஃபார் யாருக்காக இந்த கிளாஸ் கொடுக்குறாங்க, இட் இஸ் நாட் ஃபார் தேர் புகழோ இல்ல அவங்களுடைய பிரைஸ்க்காகவோ அவங்களுடைய அந்த இதுக்காகவோ கொடுக்கறது இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தி லிசனர்ஸ். ஸோ அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன் வரும்போது இட் இஸ்
it is the responsibility of the listeners of the to ensure that whatever they get, it is being reflected properly. So that நீங்க நாளைக்கு அதுக்கப்புறம் அது ஏதாவது கிளாஸ்ல இது இருக்கு நீங்க என்ன அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு அதுல இருந்து கொஞ்சம், அதாவது ஃபுல்லா தெரியாட்டி கூட கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா தென் அட்லீஸ்ட் அந்த ஞானம் வந்திருக்கு, அந்த நாலேஜ் வந்திருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ டெம்பிள்ல எல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு இடத்துல உட்கார்றது, சரி கீழே உட்கார முடியாது, அட்லீஸ்ட் சேர்ல உட்காருறது, ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ பட் அந்த ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு நடுவில் வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், ஐயோ இந்த மெசேஜ் வந்திருக்கு, இந்த மெசேஜை பார்க்க போவாங்க, திடீர்னு ஃபோன் வரும், இதெல்லாம் வரும். ஓகே, இன்ஃபேக்ட் சாண்டிங் பண்ணும்போது நம்ம பார்க்க போறோம், அந்த சாண்டிங் பண்ணும்போது எவ்வளவு கண்ட்ரோல் இருக்குமோ அவ்வளவு அளவு. சில பேர்லாம் சாண்டிங்னு ஆரம்பிச்சா சுவிட்ச் ஆஃப் தர் ஃபோன் இட்ஸ். ஓகே, அந்த ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்பதான் வந்து ஃபோக்கஸ் அட்டென்ஷன் இருக்கும். ஒன்னும் வந்து இதுவாகாது. மிஞ்சி போனா அது ஒரு 10 minutes to 1 hour இல்ல half an hour நம்ம உட்காரும் போது அதுக்குள்ள நமக்கு என்ன மெசேஜ் வந்தாலும் மறுபடியும் வந்துட்டு போகும். அதுல ஒன்றும் இதே கிடையாது. அட்லீஸ்ட் put it in silent mode. So when you do chanting, you put it in silent mode so that at least அந்த டைம்ல you can keep focused attention on it. இல்ல நான் வந்து 3 rounds பண்ணிட்டு தான் நான் ஃபோனையே தொடுவேன், 2 rounds பண்ணிட்டு தான் ஃபோனையே தொடுவேன் அப்படிங்கிற மாதிரி if you start practicing, then definitely that will help you. சரியா? அதே மாதிரி தூங்க வர சமயத்துல பண்றது அதெல்லாம் எவ்வளவு அவாய்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வேற ஒரு செஷன்ல வந்து சாண்டிங் ஓடது இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்ப்போம். ஜெனரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இந்த லெதர் குட்ஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஃபேஷன், இந்த ரொம்ப ஃபேஷனபிளா இது பண்றதெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த லெதர் இதெல்லாம் வரும்போது நம்ம நமக்கே தெரியும், பீயிங் வெரி என்விரான்மெண்டல் இது. அதே மாதிரி நம்மளுடைய ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் எல்லாம் வந்து எவ்வளவு வந்து சாத்விகமா இருக்கும் அப்படின்னா we have to see that, because நமக்கு தெரியாது அந்த லெதர் குட்ஸ் எல்லாம் எங்க இருந்து வந்தது, எப்படி உருவாக்கி இருக்கு அதெல்லாம், பிகாஸ் we'll be part of that karma அப்படின்னு. இப்போ ஜெனரலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா somebody will have a leather bag. ஸோ அந்த லெதர் வந்து யாரு பண்ணான்னு தெரியாது, யார்கிட்ட இருந்து வாங்கி எப்படி பண்ணான்னு தெரியாது. நம்ம அதை காசு கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா you are part of the karma activity, karma cycle. Understood? So அதனால தான் we have to try to avoid as much as possible. அதே மாதிரி மஸ்ட் நாட் பி நெக்லெக்ட்ஃபுல் இன் ஆர்டினரி திங்ஸ். சும்மா சாதாரணமா ஒரு விஷயமா இருக்கும். ஜென்ரலா சில பேர் காலாலேயே எல்லா வேலையும் செய்வாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க டெம்பிள்ல ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். அவர் வந்து கோயில ஜாயின் பண்ண உடனே வந்து ரொம்ப ஜாலியா இருப்பாங்க எல்லாம். ஸோ ஒரு நாள் வந்து அவர் போகும்போது இன்னொரு பிரம்மச்சாரி சீனியரா ஒருத்தர் இருக்காரு. அவர் போகும்போது என்ன பண்ணா, இவர் வந்து பாத்ரூம் போகும்போது என்ன பண்ணா, அந்த பாத்ரூம்ல பக்கெட்டை பாத்ரூம் மூட்டு போப்பா அப்படிங்கும்போது பாத்ரூம் இதுகிட்ட அந்த பக்கெட் இருந்துதான். சரி கதவு தான் மூணு சொல்ல, அந்த பக்கெட் சொல்லி சும்மா காலால தட்டிட்டு அது மூணாம். உடனே வந்து இவர் வந்து இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அந்த பக்கெட்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். See, everything we have to see it in a very polite way, respectful way அப்படின்னு. ஓகே, அப்படின்னு சொன்ன பிறகுதான் வந்து அவருக்கு தெரியும், ஒரு சிம்பிள் பக்கெட்டுக்கு நமக்கு வந்து, பிகாஸ் இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஓ ஐ ஹாவ் மெனி பக்கெட்ஸ், ஐ கேன் நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆர் வி கிவிங் ரெஸ்பெக்ட் டு இட் அப்படிங்கிற நிலையில பார்த்தோம் அப்படின்னா இல்ல அப்படின்னா அதனால என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டின் தான் என்ன ஆகும்னா இட் வில் கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங். அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி போக தான் then we will not know what we are trying to follow அப்படின்னு. அதே மாதிரிதான் சில பேர் காலால தொடுறது, அது தெரியும் உங்களுக்கு. நம்ம யாராவது கால் தொட்டாங்கன்னா உடனே வந்து அதை இது பண்ணுவாங்க அப்படின்னு. சரியா? அதே மாதிரி ஜென்ரலா ஆப்போசிட் ஜெண்டரோட மத்தவங்க, அதாவது வைஃப் ஃபேமிலிக்குள்ள இல்லாம மத்தவங்க கிட்ட பேசும்போது we have to be opposite gender. ஓகே, ஒரு பிரபுஜி ஒரு மாதாஜி கிட்ட பேசுறதோ இல்ல ஒரு மாதாஜி பிரபு கிட்ட பேசுறதோ we have to be very very specific and what we are talking, how to ensure that we don't follow anything else, nothing, no prajalpa, nothing, to the point. இது என்ன கேள்வி கேட்கலாம், அதுக்கு ஆன்சர், அதோட நமக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அதோட நம்ம வந்து இது பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வைஷ்ணவ எடிக்கேட்ல நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது. பிகாஸ் வி ஆர் வெரி வெரி ஜட்ஜ்மெண்டல். நம்ம வந்து உடனே ஒருத்தனை பார்த்த உடனே இட போட்டுரும், ஓ இவன் சின்ன பையனா இருக்கானே, இவனுக்கு என்ன தெரியும், இவன் இவ்வளவு இது நினைச்சேனே, இவன் பாரு இவன் ஜாலியா இருக்கானே, இவன் இது மாதிரி, இந்த மாதிரி we will have our own way of being very very judgmental. Okay, judgmental will not have anything to the other person, but it will downgrade the person who is judging. Okay, that is what has been seen in the many. So அந்த being judgmental எவ்வளவுக்குள்ள நம்ம குறைச்சுக்கிறோமோ, எவ்வளவுக்குள்ள நம்மளால வந்து அவங்க கிட்ட இருந்து பேசும்போதோ, அவங்க கிட்ட இருந்து பழகும் போதோ, அவங்க கிட்ட இருந்து இருக்கும்போதோ நமக்கு வந்து ஆன்மீகமயமான ஸ்பிரிச்சுவலி வாட் பெனிஃபிட் ஆர் வி கெட்டிங் அப்படிங்கிற ஃபோக்கஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகே, irrespective of whatever be there இது. ஸோ அதனால அந்த ஜட்மெண்டல் பார்ட்டை we have to come down. ஏன்னா நிறைய கதை இருக்கு, ஜட்மெண்டலா போய் நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருப்போம், தப்பா இது பண்ணிட்டு இருப்போம். we might have lost many opportunities. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து we have to just ensure that. Okay.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வருகின்ற நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா வந்து இதெல்லாமே பார்ப்போம். ஒரு நாள் கண்டிப்பா சாண்டிங்க்கு வில் ஸ்பெண்ட் மோர் டைம், ஒரு 4 hours கண்டினியூஸா, அது ஒரு லாங் வீக்கெண்ட்ல. பட் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள், இப்போ ஹேர் ஜென்ரலா இப்போ இதெல்லாம் வந்து டெம்பிளோட ஆக்டிவிட்டிஸ். இப்போ ஜென்ரலா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபேஷனபிளா ஹேர் இது பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து டு பி அவாய்டட் ஃபார் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பிரபுஜிஸ். மாதாஜிஸ்க்கு ஃபைன், ஐ மீன் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் இது அந்த எட்டிக்கு தகுந்த மாதிரி மாதாஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க அந்த கண்டி மாலா போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அந்த கண்டி மாலா இஸ் லைக் ப்ரொடெக்ஷன், இட்ஸ் கவச்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இது என்ன டாக், சில பேர் கிண்டல் அடிப்பாங்க, என்ன டாக் காலர் மாதிரி இருக்கு, நாய் இது மாதிரி. பட் இன்ஃபேக்ட் ஆக்சுவலி we are all dogs only, because we are very loyal and respectful to our acharyas and our Krishna. Okay, so in that sense it will give an identity. Number 2, tulsi mala is always protective to us. சில பேர் சொல்லுவாங்க tulsi mala போட்டுட்டு பாத்ரூம்ல போக கூடாது, இது பண்ண கூடாதுன்னு. But that is absolutely fine, because the moment we don't know when the death will come, நமக்கு எப்ப டெத் வரும்னு தெரியாது இல்லையா. so at least tulsi mala போட்டுந்தா கண்டிப்பா Vishnu Dutas will at least try to come and see what is the Jivatma is in சொல்லிட்டு he will definitely help us out. Okay, name bhaktya pranashyati அப்படினு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லிருக்காரு. திலக், ஓகே, இப்போ எவ்வளவு சில பேர் திலக் வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, சில பேர் திலக் வைக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க. பட் ஸ்டார்ட் பிராக்டிசிங். ஓகே, அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கும்போது சும்மா திலக் வச்சு பாத்துக்கோங்க. ஸோ தட் கோயிலுக்கு போகும்போதோ இல்ல எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகும்போதோ யூ ஹேவ் யுவர் திலக் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ப்ரொடெக்ஷன், வில் கிவ் யூ அன் ஐடென்டிட்டி. உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் ஸ்டார்ட் பிராக்டிஸ். சரியா? அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமா யூ ஹவ் டு சி டு வாட் எவர் எக்ஸ்டென்ட் பாசிபிள். ஜென்ரலா வந்து கோயிலுக்குலாம் வரும்போது பாத்தீங்கன்னா நோ டார்க் கலர்ஸ், ரொம்ப ஃபேஷனபிளா ரொம்ப இதுவெல்லாம், அதுக்குன்னு சில அக்கேஷன்ஸ் இருக்கு. அந்த அக்கேஷன்ஸ்ல மாத்திரம் தான் வந்து இது kind of ஓகே. சில பேர் பயங்கரமா மேக்கப், இந்த காஸ்மெட்டிக்ஸ், இதெல்லாம் டு வாட் எவர் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு அந்தந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி we have to be following. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா it will attract unnecessarily, it will attract the opposite sex. அதான் இதெல்லாம் ஏன் அப்படின்னா somebody will ask me ஏன் என்ன it has got lot of reasons behind it. அந்த ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நான் வந்து உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஜஸ்ட் ஜென்ரலாவே. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா we should never be attracted by just by physical attraction. Okay, whether it is being a male or a female, ஆம்பளை இருந்தாலும் சரி, அது இருந்தாலே வந்து நமக்கு வந்து அந்த சென்ஸ் கன்டிவேஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம அனாவசியமா we are being making others to agitate அப்படிங்கிறது. சரியா? அதனால தான் ஃபாலோ பண்றோம். 90% சில பேருக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகாது, பட் சில பேருக்கு அப்ளிகபிள் ஆகும். அதனால I'm just telling you in general. ஸோ இப்போ சில பேருக்கு தோத்தி கத்த வரல, சில பேருக்கு வந்து இது பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் குர்தா அண்ட் வாட் எவர் யூ போடும்போதே உங்க லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டீங்க அப்படின்னா then that will also be very very useful. For example, talking, இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக். போய் பேசக்கூடாது. we cannot just like that talk with anybody. we cannot just like that talk loudly, quarreling, ஹார்ஷா பேசுறது, மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறது, என்னன்னே தெரியாம. இப்ப நான் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கேன், அதனால வந்து எனக்கு இந்த சாமியில நம்பிக்கை இல்லை, இந்த ஏதோ ஒரு சாமியார ஏதோ யாரையுமே வந்து we don't have any right to know, மற்றவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறதோ மற்றவங்க இது பண்றதோ we don't have any right. they are in their own path, they are doing their own activities. we just have to give proper respect and we have to be very silent about it. இதெல்லாம் என்ன இதெல்லாம் எப்படின்னு we should never be condemning others. Okay, we don't have any right. அது ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி யூஸ்வலா இந்த மாதிரி கிருஷ்ணா கான்சியஸ்ல வந்த அப்புறம் மத்தவங்க எல்லாம் பார்த்து இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் போலி அப்படிலாம் நம்ம வந்து சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதுக்குன்னு ஒரு லெவல் வந்து ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து when you start preaching, when you are in a particular state where you know the entire knowledge, when you know everything in total, then we can give your comments, your இது. But at the same time we are not supposed to talk ill about others belief, others way of their own culture and their own way of worshiping. ஓகே, அவங்களுடைய வழிபாட்டு முறை அதெல்லாம் நம்ம அனாவசியமா இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி அது என்ன நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போய் ரொம்பவும் அதுல ரொம்ப அது என்ன அது இல்லையே சாஸ்திரத்தை எப்படி ரொம்ப அனாவசியமா we should never indulge in others poking our nose அப்படின்னு இல்லையா. ஏன் அப்படின்னா again you will be diverted, again you will be confused. ஓ இது இல்லையே, இது இப்படி இருக்கே, இது அப்படி இருக்கே, you will be getting lot of confusions. Okay, but if you have shastra pramanam, Bhagavad Gita prahara, Bhagavad Gita Krishna ne solla shastra pramanam idam chestam. So if you follow shastric way, then you have all the right, you can get into focused attention, you can talk, you can do everything. Okay, so your strength is through reading. Your strength உங்களுடைய படிப்பு வந்து படிக்கிறது மூலமா தான் உங்களுக்கு அந்த ஆன்மீக சக்தி கிடைக்கும். உங்களுடைய சாண்டிங் பண்றது மூலம் தான் உங்களுக்கு அந்த ஆன்மீக நிலை கிடைக்கும். உங்க முக பாவம், உங்க ஃபேஸ் எல்லாமே வந்து அந்த தேஜஸ் அது எல்லாமே வந்து it will automatically get changed. Okay, all you have to do is follow your sadhana. If your sadhana is very thorough,
then you will be easily able to இது சில பேர் ஏதாவது திட்டுவாங்க, கண்டம் பண்ணுவாங்க, இதெல்லாம் இது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் யூ வில் பி இன் அ வெரி வெரி காம் அண்ட் கம்போஸ்ட் ஸ்டேட். இப்போ புத்தா வந்து ஒரு இடத்துல போகும்போது எல்லாரும் என்னென்னமோ திட்டினாங்க, பட் he was so calm and composed, others were completely shocked. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர we should never get into an agitative state. ஸோ உட்கார்றது கூட இதெல்லாம் நீங்க அப்புறம் பார்க்க போறீங்க. கோயில போனீங்கன்னா சில பேர்லாம் பாப்பீங்க, கால் உட்கார கூட கால் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல லேடிஸ் ஃபாலோ பண்றாங்க. தலையில வந்து அந்த இது போட்டுக்கிறது, காலை காமிக்க மாட்டாங்க, அதெல்லாமே ஓகே. இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல். வீட்டுல பரவாயில்ல, பட் அட்லீஸ்ட் இன் டெம்பிள் யூ ஹேவ் டு ஃபாலோ. எவ்வளவுக்கு எவ்வளவு பத்மாசனத்துல உட்கார்றோமோ இல்ல இந்த வஜ்ராசனத்துல உட்கார்றது, அதெல்லாம் வந்து குட் ஹேபிட்ஸ். ஓகே. வர்ற நாள்ல வந்து we'll get into more detail. How do we deal with our acharyas, how to talk with our seniors, how to talk with God brothers, ladies, கெஸ்ட் கிட்ட பேசுற மாதிரி லேடிஸ் கிட்ட பேசக்கூடாது, லேடிஸ் கிட்ட பேசுற மாதிரி மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, வைஷ்ணவாஸ் கிட்ட ஜெனரலா பேசும்போது எப்படி பேசணும், இதெல்லாம் வந்து நார்மல் எட்டிக்வெட். எஸ், இந்த பிபிடி நான் ஷேர் பண்றேன். இதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, as I add then I will definitely share. இதுல வந்து இப்போ இதெல்லாம் தான் ஆட் பண்ணிருக்கோம். இதான் வந்து ஆக்சுவல் கண்டென்ட். ஓகே, இந்த கண்டென்ட் தான் ஜெனரல் எட்டிகெட் இன் டெம்பிள் அண்ட் ஹோம். ஓகே, ஹானரிங் பிரசாதம் இது பண்றது, சாதனா, திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சாண்டிங், அதர் ஹேபிட்ஸ், இதுதான் வந்து டைட்டில். ஓகே, அதுக்குள்ள வர்றது என்ன அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு then I will share it. Definitely I will share it. கொஞ்சம் தான் ஆட் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு then I will definitely share. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. And also 4 regulative principles உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து எவ்வளவுகளோ மீட் ஈட்டிங் அண்ட் இதை வந்து அவாய்ட் பண்றது, எவ்வளவுகளோ வந்து கேம்பிளிங், இன்டாக்சிகேஷன் இதெல்லாம் அவாய்ட் பண்றது, இலிசிட் செக்ஷன் அது உங்களுக்கே தெரியும், அது இது பண்றது. அதே மாதிரி வந்து கேம்பிளிங், அனாவசியமா ஏதாவது கேம்பிளிங் பண்ற ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அதுவும் நீங்க அவாய்ட் பண்ணலாம். சரியா? ஸோ நீங்க நம்ம பார்த்தது வந்து இந்த ஹேண்ட்லிங் பர்சனல் ஹேபிட்ஸ் மெயினா பார்த்தோம், பிரசாதம் இது பண்றது மெயினா பார்த்தோம், மற்றபடி ஜெனரல் எட்டிக்யூட் அதுவும் நம்ம வந்து. ஏதாவது क्वेश्चंस, ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா? பிரபுஜி, ஆக்சுவலா கரோனாக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ சப்போஸ் நம்ம டிராவல் பண்றோம்னா எப்படி அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் பிரபுஜி? ஜெனரலா டிராவல் பண்ணும்போது அகைன் யூ see that இப்போ வெளியே சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா இஃப் யூ ட்ரை டு ஃபாலோ ஆஸ் மச் as vegetarian as possible, நம்பர் 1. நம்பர் 2, இப்போ அந்த இடத்துல போய் சாப்பிடுறீங்க, இப்போ வெளியே ஹோட்டல்ல சாப்பிட முடிய சூழ்நிலை வருது, இல்ல யூஸ்வலா பக்கத்துல எங்க போய் ஸ்டே பண்றீங்களோ ட்ரை டு ஹண்ட் ஃபார் a temple. யூஸ்வலா அங்க எங்க பக்கத்துல கோயில் இருக்கான்னு ஹண்ட் பண்ணுங்க. அந்த இடத்துல கோயில் இருந்ததுன்னா யூ டேக் a taxi or auto, அங்க போய் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ எந்த லொகேஷன் போறீங்களோ அந்த லொகேஷன் ஃபர்ஸ்ட் மை ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் the last 20 years நான் வந்து எல்லா இடத்துலயும் போகும்போது ஃபர்ஸ்ட் ஐ வில் ஹண்ட் ஃபார் த டெம்பிள் ஆர் பிளேஸ். எல்லாம் அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஜெனரலா தமிழ்நாடு தவிர பார்த்தீங்கன்னா, சென்னை தவிர பார்த்தீங்கன்னா, மதுரை மற்ற எல்லா ஊர்லயும் வந்து யூ ஹேவ் கோவிந்தா ரெஸ்டாரண்ட் ஆல்சோ. ஸோ டெம்பிள் போக முடியல, அட்லீஸ்ட் ரெஸ்டாரண்ட்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல எடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அப்படி இல்லை செல்ஃப் குக்கிங் நம்மளால பண்ண முடியும்னா, ஐ ஹவ் சீன் நான் வந்து சில கண்ட்ரிஸ்லாம் போகும்போது ஐ வில் டேக் மை ஓன் ரைஸ் குக்கர் அண்ட் ரைஸ் பேக். அங்கே மட்டும் வாங்கிட்டு ரைஸ் குக்கர் அண்ட் ஐ கெட் சம் கர்ட் பிக்கல், அதில் somehow I will manage. That is worst situation. பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி ஏரியாலாம், கொரியா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம். அதை தவிர சில இடத்துல வந்து யூ கெட் இந்தியன் ஃபுட் இல்லை வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்குது அப்படின்னா யூ டேக் தி வெஜிடேரியன் ஃபுட், தட் இஸ் ஓகே. பட் அட்லீஸ்ட் ட்ரை டு அவாய்ட் டூ மச் ஆஃப், அதில் வந்து ரொம்ப பஞ்சன்ட் ரொம்ப இது இல்லாமல் பேசிக்காக சாத்விக்காக சாப்பிட முடியுது. ஃப்ரூட்ஸோட இப்போ மார்னிங் அதில் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிட்றது, இல்லை 2 வேளை மட்டும் சாப்பிட்றது, ஒரு வேளை ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இல்லை அந்த மாதிரி ட்ரை டு see that, then that will be also okay. அந்த மாதிரி சாப்பிடும் போது ட்ரை டு ப்ரே ஃபார் விஷ்ணு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டேக் தட் ஃபுட். ஓகே, பட் அந்த சமயத்துல ட்ரை டு அவாய்ட் ஃபுட்ஸ் வேர் யூ ஹேவ் போத் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் டுகெதர். அட்லீஸ்ட் அந்த இடத்துல யாவது வந்து வெரி ஸ்பெசிபிக் வெஜிடேரியனா பார்த்துக்கணும். சரியா? தேங்க்யூ பிரபுஜி. பிரபுஜி, இன்னொரு கொஸ்டின். இந்த ஷிகா வைக்கணும்னா அது எவ்ரிபடி இட்ஸ் அ மஸ்டா பிரபுஜி? அதாவது ஜென்ரலா நீங்க ஆபீஸ்ல ப்ரொஃபஷனல் லைஃப்ல இருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ மஸ்ட். ஓகே,
பட் பட் when you start serving in temple, அதாவது இப்போ டெம்பிள்ல சில சேவைலாம் இருக்கு, இப்போ டிடிஸ்க்கு உள்ள க்ளீன் பண்ற சேவை அந்த மாதிரி ஏதாவது சேவை if you are getting it அப்படின்னா then that time it is recommended. Okay, it is mandatory. Again it is kind of one way. அதுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லப்பட்டீங்கன்னா அந்த ஷிகா மூலமா தான் அந்த ஜீவாத்மா that முகுந்த பிரேஷ்டனா அந்த குரு ஆச்சாரியன் will pull or Krishna will pull through that shika. அதான் வந்து சொல்லப்பட்டது. when the ஜீவாத்மா leaves the body through that way அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அட்லீஸ்ட் இப்போ இல்லாட்டியும் ஜென்ரலா ஆஃப்டர் அவர் ரிட்டையர்மெண்ட் அட்லீஸ்ட் then you can definitely have it. ஸோ இப்போ வச்சுக்க முடியாட்டி that is absolutely fine. அதுக்கு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா பிரபுஜி? எதுவும் கிடையாது. யூ ஸ்டார்ட் சாண்டிங் 16 ரவுண்ட்ஸ் அண்ட் நீங்க வந்து அது அந்த ஷிகா வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த யூஸ்வலா பேக் சைட்ல தலை மேல அப்படிங்கறத வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அந்த ஷிகா பாட்டை மட்டும் கட் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ பிரபுஜி. மாதாஜி ஏதாவது டவுட் இருக்கா? ஜென்ரலா இது வந்து நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் இது பிரகாரம் இட் இஸ் ஆல் அவர் நோன் இதுதான். அதே மாதிரி ஜென்ரலா சிப் பண்ணி குடிக்கிறது ஜென்ரலா நமக்கு நிறைய இதுல பாத்தீங்கன்னா அந்த சிப்பிங் இது அது நீங்க சிப் பண்ணி குடிக்கிறீங்கன்னா அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் அதை தனியா வந்து வச்சுக்கோங்க. அதாவது நீங்க சாப்பிட்ற தட்டு டம்ளர் அப்படின்னா வந்து try to have it in a separate place. Don't mix it with the cooking. அதே மாதிரி சுவாமிக்கு ஆஃபர் பண்ற பிளேட்ஸ் இதெல்லாம் கூட try to have it in a separate. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பிரபுஜி இந்த தீபாவளி டைம்ல வந்து நாங்க இந்த காரம் காஃபி இந்த பிராமின்ஸ் வந்து பண்ணி விக்கிறாங்க இல்லைங்களா அதிரசம், இந்த சீடை அது நாங்க ஆர்டர் பண்ணி கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த அதிரசம் வந்து நம்ம அந்த மாதிரி ஆர்டர் பண்ணக்கூடாதா? இட்ஸ் ஓகே. அதாவது ரொம்ப யூ ஃபைண்ட் அவுட் வேர் தே ஆர் குக்கிங், ஹவ் தே ஆர் குக்கிங். அது கொஞ்சம் நல்ல சாத்விகமா இருக்கு, கொஞ்சம் இதுவா இருக்குன்னா then that is fine. that is allowed and permitted. But at the same time நீங்க அதே வந்து இப்போ யூஸ்வலா இந்த சிப்ஸ் முறுக்குன்னு அது நீங்க பாத்துக்கோங்க. யூ ஹேவ் டு see the brand how it is making. சில நீங்க யூஸ்வலாவே இப்போ நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அதோட இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பாப்பீங்க இல்லையா? அதுல வந்து சில சமயம் ஸ்டார்ச் பவுடர்னு போடுவான், சில சமயம் கார்லிக் பவுடர்னு போடுவான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் இந்த டீடைல்ஸ் சொல்லணும்னா நீங்க இந்த சக்தி மசாலா எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இந்த கார்லிக் பவுடர்லாம் அதுல இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். இந்த MDH பேர் என்ன இன்னொன்னு இந்த நாக்பூர்ல இருக்கே எவரெஸ்ட் பிரபுஜி, எவரெஸ்ட் மசாலா. எவரெஸ்ட் இஸ் ஃபைன். இன்னொன்னு ஃபேமஸ் ஒன்று ஹால்திராம். அந்த ஹால்திராம்ல கூட சில இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்கா பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வி ஆர் வெரி தரோ தென் இட் இஸ் ஓகே. there's nothing harm. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி சுவாமியோட பாத்திரத்தை வந்து நம்ம எப்படி பிரபுஜி நீட் பண்றது? தனியா ஒரு இது வச்சுக்கணுமா சுவாமியோட வச்சுக்கணும் தனியா? அது இப்போ நீங்க நார்மலா இப்போ இது பண்றீங்கன்னா அந்த சுவாமிக்கு ஆஃபர் பண்றதுக்கு ஒரு பிளேட் வச்சுக்கோங்களேன். ஒரு பிளேட்டு, ஒரு தட்டு, ஒரு கப்பு, ஒரு டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வச்சுக்கணும் கூட ஓகே தான். ஸோ தான் நீங்க வந்து சமைச்ச யூஸ்வலா நம்ம அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சமைச்சதை அப்படியே கொண்டு போய் வச்சிருவாங்க. அதுக்கு பதிலா நீங்க அதை எடுத்து அழகா ஒரு தட்டுல போட்டு அழகா அது காயோ கூட்டோ இதோ என்ன பண்றீங்களோ அதை வந்து அழகா ஒரு தட்டுல போட்டுட்டு கொண்டு போய் வச்சு கூட ஒரு தண்ணி வச்சு ஒரு வாட்டி 3 வாட்டி மணி அடிச்சு ஆஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா then he will be very good. அது அப்புறம் நீங்க தனியா அதை அளவிட்டு தண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தனியா நீட் பண்றதுக்கு தனி நார் வாங்கி வச்சுக்கோங்க. தனி நார் வச்சுக்கணும். ஆமா, தனி நார் வச்சுக்கோங்க. அதை யூஸ்வலா நாங்க என்ன பண்ணுவோம்னா அது ஆல்டர் பக்கத்துலயே வச்சுப்போம். இல்லைன்னா கிச்சன்லயே ஒரு கார்னர்ல இருக்கும். அது டக்குன்னு அது எடுக்கிற மாதிரி இருக்காது. ஓகே, தேங்க்யூ. நீங்க கேட்ட டைம்ல வந்து அந்த டைம்ல வந்து யூ கேன் டூ யுவர் சாண்டிங். வீட்டுல யாருமே இல்ல, இப்போ சுனிதா மாதாஜி நீங்க கேட்ட இது வந்து டியூரிங் யுவர் அந்த 3 days டைம்ல வந்து ஜென்ரலா வைஷ்ணவ கேட்டதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா டெம்பிளுக்கு அவாய்ட் பண்ணணும். பட் டெம்பிளுக்கு வந்தாலும் அந்த முக்கியமான மெயினான சேவா எல்லாம் பண்ணாம யூ கேன் கம் டு டெம்பிள், யூ கேன் டேக் தர்ஷன், தட் இஸ் ஃபைன். பட் அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கும்போது யாருமே இல்லை அப்படின்னா சரி குக்கிங் பண்றதுக்கு இல்லைன்னா தட் இஸ் ஃபைன். பட் அட்லீஸ்ட் அந்த சமயத்துல யூ ஹேவ் டு பி இவ்வளோ நானா சமைச்சாகணும் அப்படின்னா ஃபைன். பட் அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா
ரொம்ப எலாபரேட்டா போய் டிடி சர்வீஸ்லாம் பண்ணாம ஜஸ்ட் யூ கேன் டூ சம் மென்டல் ஆஃபரிங் அண்ட் தென் இல்ல ஆஃபரிங்க வந்து உங்க ஹஸ்பண்டோ இல்ல குழந்தையோ வேற யாராவது ஆஃபர் பண்ண வச்சு அந்த மாதிரியும் பண்ணணும். ஓகே, does it answer the question? பிரபுஜி டெமிகாட்ஸ் கும்பிடலாமா பிரபுஜி? இப்ப நம்ம கிருஷ்ணா இது பண்ணிட்டு இருக்கும்போது அது நீங்க இப்ப ஜெனரலா எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா, கும்பிடுறது அப்படின்னா இப்ப நீங்க சில 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 ஃபெஸ்டிவல்ஸ் சில இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்றீங்கன்னா ஃபைன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பட் பண்ணும்போது யூ ப்ரே தட் நோ இந்த இந்த ஃபார்ம் கன்விக்ஷன் அண்ட் இது வந்து இன்னும் பக்தி இன்னும் நிறைய வரணும். நான் வந்து அனாவசியமா இப்ப நீங்க வந்து இப்ப சரஸ்வதி பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல இந்த விநாயகர் பூஜை பண்ணணும்னா நீங்க என்ன ப்ரே பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி எதுக்கு அப்படின்னா விக்னம் நிக்னந்தி சதுர்த்தி, விக்னம் அதாவது வந்து அந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் எடுக்கிறவர் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில இந்த ஆன்மீகத்துக்கு தேவையான இது இதுக்கெல்லாம் தேவையானது எல்லாம் வந்து you pray to him, definitely he will try to. So initially இப்ப நீங்க ஃபாலோ பண்றதெல்லாம் யாரும் வந்து உங்களை இது பண்ண சொல்ல, பட் ஆஃப்டர் சம் இயர்ஸ் தென் யூ வில் கெட், உங்களுக்கு வந்து நல்ல ரியலைசேஷன் வந்த அப்புறம் தென் இது உங்களோட டெசிஷன் தான், யாரும் வந்து வந்து இது பண்ண போறது. பட் ஜென்ரலா நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்றீங்களோ அதுல வந்து நீங்க ரொம்ப இது பண்ணணும் அவசியம் கிடையாது. அதாவது ரொம்ப அதை விட்டுணும் அதெல்லாம் அப்படிங்கிற ஃபோர்ஸபிள் நேச்சர் கிடையாது. ஏன்னா அது வந்து பை கொஞ்ச நாள் அப்படியே வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு. பட் ஸ்பெசிஃபிக்கா நிந்திக்க கூடாது, இது பண்ணக்கூடாது, மத்தவங்களை பத்தி நம்ம இதுவா பேசக்கூடாது, அதுதான். சரியா? தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சரஸ்வதி பூஜை வருது, நீங்க சரஸ்வதி தசரா வருதுன்னா யூ ஃபாலோ த ரிச்சுவல், பட் வாட் யூ வில் ப்ரே, please give me more energy, more strength, more knowledge so that I will be able to serve Krishna more அப்படிங்கிற அந்த attitude mentality தான் then they will definitely, because fourth chapter ரொம்ப அழகா சொல்றாரு, அந்த தேவர்கள் எல்லாமே வந்து they are all following my instructions, they are giving all these things for your benefit so that you will reach to me அப்படிங்கிறது தான் அவருடைய இது. Okay, so they are all authorities under specific section, so we have to just follow them. நான் அந்த பிடிஎஃப் அனுப்புறேன், தென் ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிரபுஜி இந்த ஸ்லைட்ல ஒரு பாயிண்ட் இருந்தது, அத காமிக்கிறேன். இந்த பாயிண்ட் not to be taken in front of deities னு ஒரு லைன் இருந்தது, நீங்க ஜஸ்ட் காட்டுனீங்க. மீன்ஸ் ஃபுட் நினைக்கிறேன், புரியல. மீன்ஸ் சாப்பிடுற சாப்பாடு ஐ திங்க் should not be taken in front of the. ஓகே 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 ஓகே. நீங்க யூசுவலா சாப்பிடும்போது not to take directly this line. Okay, not to take directly in front of deities, must wash hands immediately. இப்ப நம்ம மகாபிரசாத் போய் கோயில போறீங்க, திடீர்னு பிரசாதம் கையில கிடைக்குதுன்னா சைட்ல போய் சாப்பிடுவாங்க, சைட்ல இல்லைன்னா கொஞ்சம் தனியா போய் பின்பக்கமா. So that etiquette is fine. Okay, அதே மாதிரி பீட் பேக்கை வந்து யூசுவலா வேஸ்ட் கீழே கொண்டு போகணும். whenever you are walking or இது just follow அந்த. okay okay, got it Prabhuji. ஏன்னா why I asked this question, இப்ப நம்ம பெருமாள் கோயில எல்லாம் போனோம்னா we get that தீர்த்தம், right? It is also somewhat the same thing. Normally தீர்த்தம் கொடுத்தா we have it immediately. So அது எனக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன்னால I just asked it, nothing else. ஸோ தீர்த்தா வந்து யூஸ்வலா வந்து அதை சிப் பண்ணாம அந்த உதல்ல படாம அப்படியே உள்ள கொண்டு போகணும். ஓகே, தீர்த்தத்தை உள்ள கொண்டு போகணும். அது தலையில இது பண்றது, துளசி சாப்பிடுறது, தட் இஸ் ஆல் ஓகே. பட் அதே சமயத்துல அதை வந்து see all these things we just have to take it as அந்த அந்த ஒரு care with care நம்ம எடுக்கணும். அது அப்படியே போட்டு கடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணி சாப்பிடுறது அப்படியே we should not start tasting towards that. Okay,
Got it, Prabhuji. Thank you, thank you. And last, that 3 days you said ki we can do chanting. Can we chant using tulsi beads, which we Yes. You can chant with your beads. No problem. Okay. Okay. Thanks, Prabhuji. Thanks. Okay. நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு then I will send it. Okay. I know the session start பண்ணனும். Then we'll get. Thank you. Hare Krishna. Hare Krishna, Prabhuji. Hare Krishna, Prabhuji. Hare Krishna, Prabhuji.